ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் ஆட்டோமொபைல் கண்டென்ட் தாண்டி உங்கள் காருக்கு அத்தியாவசியமான தேவையான சில டெக்னாலஜி, டெக் ஓரியன்டான ஃபீச்சர்ஸ், ஆக்சசரிஸ் அதெல்லாமும் ரிவ்யூஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதில் நம்ம டேஷ் கேம்ஸ் ப்ரையாரிட்டியாக எல்லாருக்குமே டேஷ் கேம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பல வகையான டேஷ் கேம்ஸ், பல பட்ஜெட் ரேஞ்சுக்கான டேஷ் கேம்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ கொண்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டேஷ் கேம் தான். ரெட் டைகரோடைய லேட்டஸ்டான லான்ச் தான் இந்த F7 NA டியூவல் சேனல் 4K டேஷ் கேம். இதுல அப்படி என்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இது ரியல் 4K டேஷ் கேம். அதாவது இதனுடைய கிளாரிட்டி மீதி டேஷ் கேம்ஸை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதுல ADAS ஃபீச்சர்ஸும் இன்க்ளூடடா வருது. அதாவது ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், லேன் டிபார்ச்சர் வார்னிங் அண்ட் ஃபார்வர்ட் வெஹிக்கிள் டிபார்ச்சர் அலர்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது. 18,999 ஒன்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல டிஸ்கவுண்ட்டும் இருக்குங்க. ஸோ இந்த மேலே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் கோட் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரெட் டைகரோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 5% டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் தயவுசெய்து அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரி, ரைட். இப்போ இந்த ப்ரைஸுக்கு இதில் என்ன இருக்குது, இது காசுக்கு ஏற்ற பணியாரமா, அதை பார்த்துடலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய ரிவ்யூஸ் தாண்டி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேஃப்டி விஷயங்கள், டெக் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ இந்த ரெட் டைகர் F7 இது எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குது பார்த்துடலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரெட் டைகர் F7 NA இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய குவிக் ப்ரிவியூ என்னென்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அதை வந்து நம்ம பேசிடலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இது ஆக்சுவலி டச் ஸ்க்ரீனோட வரக்கூடிய டியூவல் சேனல் டேஷ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். இதை தாண்டி இதில் உங்களுக்கு ஸ்டார்விஸ் 2 உடைய IMX 678 சென்சரோட கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். அப்படின்னு இருக்கும்போது இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்னும் சென்சிட்டிவாகவும் இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா G சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மோஷன் சென்சர் அந்த மாதிரி கூட இது ஒர்க் ஆகும். அண்ட் 5.8 GHz வைஃபை கனெக்டிவிட்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நைட் டைம் மானிட்டரிங் 24/7 மானிட்டரிங் வேணாலும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எல்லாமே ரொம்ப ஹைலைட்ஸாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னாலே இங்கே வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன இதில் வந்து இன்க்ளூடடாக இருக்குது அதை காட்டுறதுக்கான ஒரு ஸ்கெட்ச், ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இதுக்குள்ளே மல்டிபிள் விஷயங்கள் இருக்குங்க. ஓகே, இதனுடைய ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரியருக்கு தனியாக 1080 பிக்சல் HD குவாலிட்டியில் ரியர் கேமரா தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஒரு புக்லெட் எடுப்போம். இது ஆக்சுவலி யூசர் மேனுவல் அண்ட் இதர விஷயங்களுக்கு தனியாக ஒரு புக்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எலிமெண்ட் சீட் இருக்குது. அண்ட் இது வந்து புக்லெட். யூசர் மேனுவலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேஷ் கேமுக்கு இவ்வளோ பெரிய புக்லெட் கொடுத்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மீதி உள்ள என்ன இருக்குங்கிறத பார்ப்போமா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இது மேலே நீங்கள் ஒட்டுறதுக்கு 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து என்னது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனல் கார்டு. அண்ட் ஃபைனலாக உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுறதுக்கான இன்னொரு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் டபுள் சைடு டேப்னு சொல்லுவாங்க. சர்க்குலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நான் வேறு எந்த ரெட் டைகருடைய டேஷ் கேம்லையும் நான் பார்த்தது இல்லை. இது வந்து நீங்கள் ஒட்ட வேண்டிய அந்த மவுண்ட், விண்ட்ஷீல்டில் நீங்கள் ஒட்ட வேண்டிய மவுண்ட். இது சர்க்குலராக இருக்குது, கொஞ்சம் அகலமாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நிறையா க்ரிப்பு நல்லாவே இருக்கும். வெயில் காலத்துலேயுமே இது க்ரிப்பு மிஸ் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் டேஷ் கேமுடைய மெயின் ஹெட் யூனிட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட் யூனிட். ஓகே, இது நல்லா ஸ்லீக்காக இருக்குது. ஆல்ரெடி நம்ம டேஷ் கேம்ஸ் பல பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் குவைட் நைஸ். இதில் நீங்கள் இதே மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ஹெட் யூனிட். இதை நீங்கள் இப்படி தான் இந்த மவுண்ட்டையும் இந்த ஹெட் யூனிட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விண்ட்ஷீல்டோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி. அந்த விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் லூஸ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல இந்த டைட்னிங் மாதிரி இது கொடுத்துருக்காங்க, விண்ட்ஷீல்டில் நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரைட். இதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மீதி விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ரியர் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியருக்கு தனியாக இங்கே ஒரு 1080 பிக்சலுக்கு ரியர் கேமுக்கு தனி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இதுக்கான க்ரூவ்ஸு. ஆல்ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான ரியர் கேம். இது 1080 பிக்சல் ஹெச்டி குவாலிட்டியில் வரக்கூடிய ரியர் கேம். அதுக்கு ஒயரிங் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலுமே அந்தளவுக்கு கேபிள் வேணுங்கிறதுக்காக அந்தளவுக்கு கேபிள் தாராளமாக லென்த்தோடு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். மற்றபடி இதில் உங்களுக்கு வந்து டபுள் சைட் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் மெயின் பவர் கேபிள், பவர் யூனிட்டுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான அடாப்டர் ப்ளக் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் உண்டு. அண்ட் மெயின் ஹெட் யூனிட்டுக்கு ப்ளக் பண்ண வேண்டிய பவர் இன்புட், அது இந்த சி டைப் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுக்குள்ளே வருதுங்க. அண்ட் க்ரூஸில் நீங்கள் உள்ளே புஷ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெட் டைகர் F7 NA டேஷ் கேமோடைய மெயின் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் இந்த டேஷ் கேமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அதே நீங்கள் வேணும்னா தனியாக ஆப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெட் டைகரோட வெப்சைட்லேயே SD கார்டுமே சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணி இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அதை பார்த்துலாமா. இப்போ இந்த டேஷ் கேமில் வரக்கூடிய வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி, வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை டெமோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க. சில எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது தேவை இருக்கிற விஷயங்களை நீங்கள் சில விஷயங்கள் இதில் வாய்ஸ் கண்ட்ரோலே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டக்குன்னு ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, வைஃபை ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டர்ன் ஆன் வைஃபை. எஸ், இதோ பார்த்தீங்கன்னா வைஃபை டர்ன் ஆன் ஆகிருச்சு. அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டு எல்லாமும் காட்டுது. டர்ன் ஆஃப் வைஃபை ஆஃபும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிக்சர் எடுக்கணும், மீதி எல்லா விஷயங்கள் எது வேணாலுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான கமாண்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறது அதுலேயுமே இதுலேயுமே காட்டுது. அது என்னென்ன கமாண்ட்ஸுங்கிறது நீங்கள் மறந்துட்டிங்கனாலுமே அது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லாக் த வீடியோ, டேக் பிக்சர், டர்ன் ஆன் ஆடியோ, ஆஃப், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோலே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள் டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஷோ ரியர் கேமரா. எஸ், ரியர் கேமரா தனியாக உங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணும்னா அதையுமே காட்டலாம். ஷோ ஃப்ரண்ட் கேமரா. ரைட், உங்களுக்கு எந்த கேமரா வேணுமோ அதை ப்ரையாரிட்டியாக பார்க்கறதுனாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரெட் டைகர் F7 NA டேஷ் கேமுடைய குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி நம்ம பார்த்துலாம். நான் வந்து மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஆடியோ ரெக்கார்டிங் நீங்கள் கேட்டுருக்கிற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக டேஷ் கேமில் ரெக்கார்ட் ஆன ஆடியோ தான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஸ், இந்த அளவுக்கு இருக்குது ஆடியோ குவாலிட்டி. நான் பேசுறது ஹோப்ஃபுல்லி கிளியராக கேட்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உள்ள இருக்கிற கான்வர்சேஷன், கேபின்குள்ள என்ன கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆகுதோ, என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதுவுமே ரெக்கார்ட் ஆகும். அப்படி அது வேண்டாம் அப்படின்னா சவுண்ட் நீங்கள் ஆஃபும் கூட பண்ணிக்கலாம், சவுண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ரைட், ஸோ இப்போதைக்கு ஒரு ஈவினிங் டைம், அதுவும் கொஞ்சம் டார்க் ஆகிற டைம், ஒரு மணி சரியாக பார்த்தீங்கன்னா 6:15 கிட்ட ஆகுதுங்க. அந்த டைம் முதற்கொண்டு டிஸ்பிளேலே கூட காட்டுது. ஸோ உங்களுக்கு ஓவரால் ஸ்க்ரீனுடைய சுற்றி வர பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமு, டீட்டெயில்ஸு, ஜிபிஎஸ் என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காமிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அதோட சேர்ந்து தான் டவுன்லோட் ஆகும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வெஹிக்கிள்ஸோடைய குவாலிட்டி, லைக் வெஹிக்கிள்ஸோடைய விசிபிலிட்டி குவாலிட்டி, முன்னாடி போயிட்டு இருக்கிற வெஹிக்கிளோடைய நம்பர் பிளேட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஓரளவுக்கு நல்லாவே குவாலிட்டியோட ரெக்கார்ட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். மேலும் ஃபார்வர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி வைட் ஆங்கிளில் ரெக்கார்ட் ஆகுது. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஓவரால் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். சுற்றி வர வெஹிக்கிள் கார்னர் டு கார்னர் உங்களுக்கு நல்லாவே ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி தான் பேக்கு, ரியரில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸோடைய நம்பர் பிளேட்டு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டிங் டிம் ஆனாலுமே நல்ல குவாலிட்டியோட தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலி குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது சொல்ல முடியும். டே டைமில், இன்ஃபேக்ட் இது வந்து நைட் ஆக போகிற மாதிரி டைம், ஒரு ஈவினிங் டைம் அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குங்கிறத சொல்ல முடியும். இப்போ நம்ம அடுத்து மெயின் ரோடு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீட்ஸில் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேஷ் கேம் பொறுத்தவரை உங்களுக்கு ADAS ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. அதாவது ஃபார்வர்டு கொலிஷன் வார்னிங் அண்ட் ஃபார்வர்டு வெஹிக்கிள் டிபார்ச்சர் வார்னிங், அந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு வார்னிங் காட்டும். அதுவும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ ஸ்பீடு உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்பீடோடைய எந்த அளவுக்கு ஸ்பீடு போயிட்டு இருக்கோங்கிறதை வந்து km/h அல்லது மைல்ஸ்/h உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது km/h. ஸோ அந்த km/h என்ன ஸ்பீடில் போகுங்கிறது காட்டுது. அண்ட் ஸ்பீட்ஸ்லையுமே கிளாரிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்கு. பாசிங் ஆகிற வண்டிகள் கரெக்ட். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடாஸ் கார்ன வார்னிங்ஸும் வருது. லேன் டிபார்ச்சர் அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற காருக்கு ரொம்ப க்ளோஸாக போறேன்னா அதுக்கு ஒரு வார்னிங், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. யா,
ஸோ இந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாமும் இதில் இன்டெகிரேட் ஆகி வருது. ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ டே டைமில் இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். நைட் டைமில் எப்படி இருக்குங்கிற அடுத்த ஃபுட்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் நைட் டைம்லையும் பார்க்கலாம். நைட் டைமோடைய கிளாரிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. நைட் டைமோடைய விஷுவல் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் இப்போது நான் வந்து லோ பீமில் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதே இன்கேஸ் ஹை பீம் போட்டேனாலுமே முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளோடைய நம்பர் பிளேட்ஸ் எந்த வகையிலுமே பெரிய அளவில் இன்விசிபிளாக ஆகிறது இல்லை. விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல வைட் ஆங்கிள் கவரேஜ்னு இருக்கும்போது அதுவுமே நல்ல சேஃப்டிக்கு உதவும். கிராஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸோடைய நம்பர் பிளேட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ எந்த வகையிலுமே இதில் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். இட்ஸ் பிரில்லியன்ட். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டினாலுமே இட் இஸ் பர்ஃபெக்ட்லி குட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இன்கேஸ் நான் வந்து அப்படியே வார்னிங் இல்லாமல் லேன் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா லேன் டிபார்ச்சர் வார்னிங் கூட காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு ADAS ஃபீச்சர்ஸும் இதில் நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்குது இந்த ரெட் டைகர் F7 NA டேஷ் கேம் உடைய ஆக்சுவல் குவாலிட்டி. வாங்க இந்த டேஷ் கேம் உடைய ப்ரைஸிங் அண்ட் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஹைலைட்ஸ் இருக்குது, ஒரு சம்மரி பேசிட்டு இது ஒர்த்தா இல்லையாங்கிறத நம்ம வந்து பேசலாம். இந்த டேஷ் கேமில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிற ஃபுட்டேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணியே வைஃபை ஆன் பண்ணலாம். டர்ன் ஆன் வைஃபை. ஓகே, ஸோ ஆன் ஆகிருச்சு அப்படின்னா அதனுடைய பாஸ்வேர்டெல்லாம் இதில் காட்டும். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ரெட் டைகர் ஆப்பில் இது லாகின் பண்ணணும். ஆகிருச்சு அப்படின்னா கனெக்டட் அப்படின்னு காட்டும். கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஆப் அப்படியே கனெக்டட் அப்படின்னு காட்டும். ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்ட். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆப் வந்து இந்த டேஷ் கேமோட கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைவாக ப்ரீவியூ ப்ளேபேக் எல்லாமே கூட உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியூக்குள்ளே போனீங்கன்னா இப்போதைக்கு என்ன ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கு அதை காட்டும். மிரர், ஸ்விட்சு, ஸோ பேக் கேமரா எல்லாமே உங்களுக்கு காட்டுது. ரைட். அண்ட் எமர்ஜென்சி ரெக்கார்டிங்கு, ஸ்னாப்ஷாட்டு எல்லாத்தையுமே இது காட்டும். ஓகே, ஸ்னாப்ஷாட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ ப்ளேபேக் உள்ளே போனோன்னா நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆன ஃபைல்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி இதில் எந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதை ப்ரீவியூ ப்ளே கூட பண்ணி பார்த்துக்கலாம். அது வேணும் போது டவுன்லோடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி. அதெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் டைகர் F7 NA டேஷ் கேமுடைய குவாலிட்டி கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இத்தனை ஃபீச்சர்ஸ் தாண்டி இன்னும் கூட இதில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதாவது பார்க்கிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹார்ட் வயரிங் பண்ணி உங்கள் காரோடைய பேட்டரியோட இதை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24/7 இந்த டேஷ் கேம் ஆன்லேயே இருக்கும். கம்ப்ளீட் சர்வீலன்ஸில் இருக்கும். இதனால வண்டிக்கு மட்டும் பாதுகாப்புன்னு இல்லைங்க. நீங்கள் வண்டி ஒரு இடத்துல நிறுத்திக்கிங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துக்குமே ஒரு பாதுகாப்பு 24/7 அங்கேயும் சர்வீலன்ஸ் எப்போவுமே இருக்குங்கிறது உறுதியான விஷயம். மேலும் இதில் G4 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது வண்டி ஏதோ ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று வருது, யாராவது வண்டியை திறக்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சென்ஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக டேஷ் கேம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டியான விஷயங்கள் எல்லாமே இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இதில் இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு SD கார்டு வர்றது கிடையாது. ஸோ தனியாக நீங்கள் SD கார்டு, மெமரி கார்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் இந்த டேஷ் கேம் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காருக்கு பக்காவான சேஃப்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் அதாவது பிரைஸுக்கு இந்த டேஷ் கேம் நல்ல வர்த் தான். ஆனால் உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்டுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் கோட் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் கோடை நீங்கள் பயன்படுத்தி அஃபிஷியல் ரெட் டைகரோட வெப்சைட்டில் இந்த டேஷ் கேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல டீல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டேஷ் கேம் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெட் டைகரோட அஃபிஷியல் லிங்க்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், ஹை குவாலிட்டி டேஷ் கேம்ஸ் எல்லாமே நாம வந்து ரிவ்யூஸ் கொண்டு தான் இருக்கோம். அதுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.